ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த மாதிரி சிம்பிளான ப்ளவுஸ் எப்படி தைக்கிறேன்னு பார்க்கலாமா? ஒரு பட்டு சாரீ தான், ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமே இந்த மாதிரி ஒரு டிசைன் தைக்கலாம். சரி வாங்க இதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்ப்போம். ப்ளவுஸோட பேக் சைடு இதுக்கு வந்து ஷோல்டர் வந்து 5.5, ஆம்கோல் 5 எடுத்துக்கிறேன். பார்த்துக்கோங்க, இது ஃப்ரண்டில் நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதாவது 2 ப்ளவுஸ் இதோட போட்டு கட் பண்ணதுனால இதில் நான் கோடு போட்டது எதுவும் தெரியலை. இதுதான் அளவு நான் காமிச்சிருக்கிறது தான். உங்களுக்கு எந்த மாதிரியான அளவுகளில் உங்களுக்கு வருதோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு டிசைன் மட்டும் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் இதில் போடுறேன். கட்டிங் வீடியோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் போய் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங்கோட சேலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கழுத்து இதுக்குள்ள ஏன் நீங்கள் மார்க் பண்ணலை அப்படின்னா, நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு தான் இந்த ப்ளவுஸ் வந்து இந்த டிசைன் நம்ம தைக்க போகிறோம். அதனால் ஹேண்ட்வாஸில் நம்ம கழுத்து நம்ம எவ்வளோ வெட்டணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நான் வெட்டினேன் இல்லையா, அந்த வெட்டினதோட கரை கீழே நம்ம வெட்டுவோம்ல, அதோட கரையை வச்சு தான் நான் டிசைன் தைக்க போகிறேன். இப்போது கேன்வாஸ் எடுத்துக்கிட்டு கழுத்துக்கு வந்து 2.5 பார்த்துக்கோங்க. கேன்வாஸை 2ஆக மடிச்சுக்கணும். கேன்வாஸ் வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம், சரிங்களா? 9 எடுத்துக்குவோம். நீளம் வந்து 9 எடுத்துக்குவோம். அதே அகலம் வந்து 2.5 வச்சு எப்போதும் போல் நம்ம என்னோடய வீடியோஸில் எப்படி நான் போடுவேன்னா அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட இந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து சீக்கிரம் தைச்சிடலாம். நமக்கும் ரொம்ப செலவு இல்லாமல், ஏன்னா டிசைன் வைங்க அப்படிம்பாங்க, நம்ம பாட்டுக்கு டிசைன் வச்சு வைப்போம். ஆனால் வந்து அதுக்கான மணி கேட்கும்போது கொஞ்சம் மேலேயும் கீழேயும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நம்ம சேலையில் இருக்கிறதுலே எப்படி நம்ம டிசைன் தைக்கணும், வெளியில் எதுவும் வாங்காமல் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கழுத்து மட்டும் இதில் நான் மாற்றி வெட்டிக்கிறேன். கோடு போட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் வெட்டினீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நாட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, இல்லைன்னா நாட் இது கண்டிப்பாக வச்சுருப்பேன். நாட் வேண்டான்னு சொன்னதுனால நான் வைக்கலை. இது வந்து 1.5, அதனால் வந்து 1.25 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாடி கம்மியாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. நான் 1.25 வச்சு தான் இந்த பாருங்கள், அதுலேருந்தே நான் அப்படியே அளவு சின்ன சின்னதாக போட்டுட்டு லாஸ்ட்டில் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு, பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டான ஒரு டிசைனு பாருங்கள். இப்போ அதில் நம்ம அப்படியே எந்த ஷேப்புக்கு நீங்கள் கீழே ஃபஸ்ட்டு வரைஞ்சிங்களோ அதே ஷேப்பு சைடில் வர மாதிரி அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்கணும். வேறு வேறு ஷேப்பில் நீங்கள் வெட்டி தைக்கிறேன் அப்படின்னாலுமே பரவாயில்ல. மெத்தட் இது மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு இஷ்டமான கழுத்தில் ஷேப்பில் நீங்கள் வெட்டி கண்டிப்பாக தைச்சிக்கிடலாம். இப்போ சைடில் நம்ம வெட்டிக்குவோம், சென்டரில் வெட்டக்கூடாது. ஏன்னா நம்ம ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு இப்போ அந்த கரை வெட்டணும் இல்லையா, நீங்கள் பாருங்கள், அதுதான் டிசைனுங்கிறதுனால நம்ம வச்சு தான் பெரட்ட போகிறோம். நீங்கள் எதில் கோடு போட்டிருக்கீங்களோ அதுலேயே நீங்கள் வந்து அழகாக வெட்டணும், சரிங்களா? நீங்கள் எந்த ஷேப்பில் வெட்டுறீங்களோ அந்த ஷேப்பில் தான் வரும், அவுட்புட்டும் அதே மாதிரி தான் வரும். இப்போ இதில் வெள்ளையாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு தெரியலைங்களா. இப்போ நான் கிளாத்துலேயே வச்சு காட்டுறேன், அப்போ தான் அந்த இது தெரியும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதுதான் இதோட ஷேப்பு. இந்த ஷேப்பில் தான் நான் இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறேன், சரிங்களா? இப்போது இது வந்து அந்த நான் சொன்னேன்ல சாரியோட ப்ளவுஸில் இருக்க அந்த கரையை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் பார்த்துக்குவோம். ஏன்னா கரை சின்னதாக இருக்கும் இல்லையா, அதனால் நமக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி நம்ம ஜாயின் போட்டு தான் நம்ம இதை தைக்க முடியும். இது ஒரு வேலையா, இதெல்லாம் வேலை இழுத்த வேலை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு செய்யும்போது ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்கும், அடுத்தடுத்து இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணும்போது அவங்களே கேட்டுருவாங்க, கரையிலே எனக்கு டிசைன் வச்சு தாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம வச்சு வெட்டணும் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு மேலே ஒரு அமுக்கு தையலும் போட்டுடணும், அப்போ தான் பிரியாமல் இருக்கும். அமுக்கு தையல் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு அடுத்து இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அது சைடில் அதே மாதிரி வச்சு தைக்கணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் ஸ்டாண்ட் வச்சு தான் வீடியோ எடுப்பேன், அதனால் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை கண்டிப்பாக கொடுக்குறேன்.
பார்த்தீங்களா? இப்போ நம்ம வெட்டணும்ல அதே மாதிரி வச்சுட்டு இப்போ பின் சைடு இருக்குது பாருங்கள், கரையெல்லாம் அடித்தோம் இல்லையா, அதோட பின் சைடில் இப்படியே வச்சு அயன் பண்ண போகிறோம். அந்தந்த அப்படியே அதே ஷேப்பில் மாறாமல் அயன் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் கழுத்தில் வந்து இப்படி வச்சுருக்கீங்களே அகலமாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. ஏன்னா நம்ம கேன்வாஸ் வச்சு தான் வெட்டுறோம். அது எங்கிட்டும் இழுக்கவோ விசியவோ வாய்ப்பே இல்லை. அதனால் கழுத்தோட ஷேப் எப்போதுமே நம்ம மாறாது. நம்ம என்ன ஷேப்பில் என்ன அளவில் வெட்டுறோமோ அந்த அளவில் அப்படியே இருக்கும். இப்போ எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்குவோம். பார்த்துக்கோங்க. அதே ஷேப்பில் அப்படியே வச்சு வெட்டிட வேண்டியதான். நான் வந்து அப்படியே மடக்கி தைக்கலாம், ஆனால் ரொம்ப சுருக்கம் விழுவும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வைக்கலை. ஏன்னா நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். அதனால் நான் அந்த சைடில் இருக்க தளத்தையும் நான் கட் பண்ணி விட்டுறேன். பைப்பிங் நான் கொடுக்கல அப்படின்னா மடக்கி கூட அடிச்சிருக்கலாம். ஏன்னா அது கரை இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. இப்போது நம்ம பைப்பிங் கொடுத்துட்டு ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா, டிசைன் இது தான் அப்படின்னு காமிச்சிட்டு இல்லையா. இப்போ இதுக்கு வந்து நம்ம பாம்பாம் லேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். இது வந்து சேலையோட துணி. இந்த மாதிரி தெர்மாக்கோலில் குட்டி குட்டியாக நீங்கள் கடைகளில் கண்டிப்பாக விற்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு கடக்கடன்னு பூ கட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி பூவில் கட்டிக்க வேண்டியதான். சரி, பூ கட்டுற மாதிரியே நீங்கள் கடக்கடன்னு இந்த மாதிரி வச்சு, ஏன்னா இதை நான் வேகமாக காமிச்சிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகும். சில பேருக்கு நல்லா தைக்கிறவங்களுக்கு புரியும். ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக, சின்னதாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மட்டும் நான் ரொம்ப வேகமாக காமிச்சிருக்கேன். நல்லா சுருக்கி போட்டுட்டு பூ கட்டுற மாதிரி ஒரு முடிச்சு போட்டு விட்ருங்க. எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடலாம். எங்கிட்டுமே பிசுறு தெரியாமல் இந்த ப்ளவுஸ் நம்ம ஈஸியாகவே முடிச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இழுக்கும், ரொம்பலாம் இல்லை. ஒரு 1/2 ஹவரில் நம்ம இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக முடிச்சிடலாம். இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு கஸ்டமர் சொல்லலை. உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அது மாதிரி வைங்க அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், இந்த கரை அழகாக இருந்துச்சு. இதில் போட்டு எந்த லேஸ் எதுவும் போட்டு அடித்து கொச்சன்னு பண்ண வேண்டாம், நீட்டாகவே முடிச்சிருவோம் அப்படின்ட்டு தான் நான் இது மாதிரி ட்ரை பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ளவுஸு. ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப சில பேர் அந்த லேஸ்லாம் வைங்க அது பிடிக்கும். சில பேருக்கு அந்த ஜிகுன்னு இருந்தால் பிடிக்காது, சிம்பிளாக இருக்கிறது தான் விரும்புவாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா, சில பேர் வந்து நான் ஜிகுன்னு எனக்கு பிடிக்காது, அதனால் எனக்கு டிசைன் ப்ளவுஸே வேண்டாம் அப்படிம்பாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கொடுக்கும்போது பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி பண்ணுறம்போது கண்டிப்பாக டிசைன் ப்ளவுஸ் பிடிக்கும். அடுத்த ப்ளவுஸ் அவங்க கண்டிப்பாக நீங்கள் டிசைன் வச்சு கொடுங்க அப்படின்னே கேட்பாங்க. அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா. உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத ஒரு அப்ராக்சிமேட்டாக நமக்கு தெரியும். கழுத்தோட நீளம் எவ்வளோ வைப்போம், அகலம் எவ்வளோ இருக்கும். ஏன்னா சின்ன குட்டியாக இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுங்கிறது நமக்கே தெரியும். இது வந்து நான் சேலையோட கடைசி வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அதில் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு பாம்பாம் லேஸ், ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் கடைசியாக எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. மற்றபடி எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இதுவும் சேலையோட பீஸ் தான். பைப்பிங்க்கு வந்து நம்ம மூலையில் சைடில் ஒரு ஓட்டு ஓட்டுவீங்க, நீங்கள் ஏன் இதில் ஓட்டலைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அமுக்கி உள்ளே தான் விட போகிறோம். அதனால் அது எக்ஸ்ட்ரா வேலை தான், நமக்கு அது தேவையில்லை. அதனால் இந்த மாதிரி நம்ம தைச்சிக்கிடலாம். பைப்பிங்க்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே. என்னோடய ப்ளேலிஸ்ட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா இருக்குது. எப்படி டிசைன் தைக்கலாம் அப்படிங்கிறத விட அந்த டிசைனை எப்படி நம்ம ஈஸியாக தைக்கலாம், ரொம்ப குழப்பிக்காமல் தைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இது தான் போட போகிறோம். நீங்கள் எப்போதும் பைப்பிங் வைப்பீங்கள்ல, அது மாதிரி தான். ரொம்ப சின்னதாலாம் பைப்பிங் வேண்டாம். ஏன்னா நம்ம அந்த பாம்பாம் லேஸ் வச்சு அடிப்போம் இல்லையா, அதனால் கொஞ்சம் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், நார்மலான ஒரு ஷேப்பில் இருந்தால் போதும். இதான் பாருங்கள், நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு டைலரிங் நான் கற்றுக்கிட்டப்போ எனக்கு பைப்பிங் எப்படி வைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் தைக்கலாம் அப்படின்னு.
ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு புரியாது. அவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்கங்கிறதே எனக்கு புரியலை. அப்புறம் நானாக நிறையா சின்ன சின்ன பீஸ் இந்த நம்ம தச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதிலலாம் நானாகவே குட்டி குட்டியாக ஒவ்வொரு ஷேப்லேயும் வச்சு வச்சு தைச்சி பார்ப்பேன். அது மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஏன்னா நம்ம பைப்பிங்கில் மஸ்ட்டு என்ன முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த இப்போ நம்ம மடக்கி அடைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையே தையல் வரணும். அந்த துணியிலையும் அடிச்சிடக்கூடாது. அதாவது நம்ம நூல் மாற்றி தானே அடிக்கிறோம், அந்த கலர் நூல் அதில் விழுந்துடக்கூடாது. ஏன்னா அப்படி தான் எனக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. அந்த மாதிரி எப்போ பர்ஃபெக்டாக தைக்கிறீங்களோ அப்போ தான் பைப்பிங் வந்து நீட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. நான் நிறையா ஃபஸ்ட்டு நான் தைச்சி பழகுனப்போ நான் அந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணி பார்த்தேன். தைக்க தான் உங்களுக்கு வரும். அதனால் வரலை எனக்கு இதெல்லாம் சிரமம் அப்படின்னு நினச்சி மட்டும் விட்டுறாதீங்க. தைக்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே வரும். ஆனால் நீங்கள் எவ்வளோவுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்காமல் ஒரு சேலையிலேயே நம்ம ஒரு அழகான ஒரு ப்ளவுஸோ ஒரு டிசைன் நம்ம ரெடி பண்ணும்போது அது எவ்வளோ நீட்டாக இருக்கும் தெரியும் பார்த்தீங்களா. எதுவும் மிஸ்மேட்சும் ஆகாது. ஏன்னா நம்ம அதிலே தைக்கிறதுனால எதுவுமே ஆகாது, அழகாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பைப்பிங் கொடுத்த உடனே இதுவே பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகான ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம ப்ளவுஸில் வந்து இதை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இவ்வளவு செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே இனிமேல் வந்து நம்ம செய்ய போகிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம அந்த பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணி வெட்டணும் இல்லையா, அதை வந்து நம்ம சுடிதாருக்கு பாருங்கள் லைனிங்கையும் கிளாத்தையும் ஒன்று சேர்த்து தைப்போம் இல்லையா, அதே மாதிரி இதையும் நம்ம தைச்சிக்க வேண்டியதான். ஃபுல்லாக நம்ம தைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், எங்கிட்டும் இழுத்து எதுவும் தைக்கக்கூடாது. இழுத்து எதுவும் தைச்சிங்கன்னா மாறும். அதனால் இழுத்து தைக்காமல் அதே மாதிரியே நீங்களும் இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி தைங்க. எக்ஸ்ட்ரா ரொம்ப அகலமாக நீங்கள் வந்து லைனிங்கை விட கிளாத் வெட்டிட்டீங்க அப்படிங்கன்னா தைக்கும்போது சுருக்கம் எதுவும் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் தைக்கணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே நமக்கு கண்டிப்பாக வந்துடும். நிறையா வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன். இது வரைக்கும் நான் போட்ட எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குது, ஏன்னா நான் டிசைன் மட்டுமே போடலை, கட்டிங் வீடியோவும் போடுறேன், மற்ற வீடியோக்களும் நான் போடுறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது மாதிரி வேணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதே மாதிரியான வீடியோஸ் நிறையா போடுறேன். இப்போ நம்ம அந்த ஓரம் எல்லாம் அடித்து முடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ இந்த கீழே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே மடக்கி தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்குவோம். அவ்வளோதான். எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுட்டு கீழேயும் அதே மாதிரி தான் எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அந்த நம்ம கோடு போட்டிருப்போம்ல, அதிலே நீங்கள் வச்சு பார்த்துட்டு எவ்வளவுக்கு நமக்கு கரெக்டாக கோடு போட்டிருக்கோமோ அதிலே நம்ம வந்து மடக்கி அடிச்சிடணும். மடக்கி அடிக்கும்போது ரொம்ப கவனமாக அடிக்கணும். இழுத்து சுருக்கி நம்ம அடித்தோம்னா பின்னாடி நீங்கள் பார்க்குறப்போ இழுத்துக்கிட்டு இந்த எப்படி சொல்கிறது, ஒரு அலை போகிற மாதிரி அப்படியே இழுத்தாப்புல இருக்கும். அது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ இதை முடிச்சிட்டோமா. இப்போது நம்ம அந்த கழுத்து வெட்டி கேன்வாஸில் வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இதில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இதோட சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்கிறணும். சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம 2 ரேஞ்ச் எடுத்தோமா, அதனால் சென்டர்லேருந்து அங்கிட்டு 2 இங்கிட்டு 2 அந்த கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து நம்ம தைச்சிக்கணும். கரெக்டாக அதில் வச்சுட்டு நம்ம தைக்கணும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம அந்த குதிரையோட அந்த ஒரு 1/4 இன்ச்சு தான் கரெக்டாக. அதுலேயே எங்கேயுமே இழுக்க எதுவுமே பண்ணக்கூடாது. இது ப்ளவுஸோட பின்னாடி. இப்போ நம்ம அடிக்கிறது வந்து லைனிங் மேலே வச்சு அடிக்கிறோம், ஓகேவா. அப்படியே நம்ம வச்சு அடிக்கக்கூடாது. அடிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி அடிக்கிறப்போ நம்ம வந்து கழுத்து வர நீட்டான ஒரு ஃபினிஷிங் வரும். அவ்வளோதான். இப்போ அடிச்சுட்டு இப்போ நம்ம சென்டரில் இருக்கிறத கட் பண்ணி விட்டுருக்குவோம் பாருங்கள். ஒரு டிசைனுங்கிறது நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது. நம்ம எப்படி யோசித்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு நீட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா, அளவு மாறாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இந்த வளைவுகள்லாம் இருக்குல்ல, ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே வளைச்சி தான் வெட்டியிருக்கோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வெட்டணும். நூலில் வந்து வெட்டிடக்கூடாது. நூலில் வெட்டினீங்கன்னா திருப்பி அடிக்கிற மாதிரி வந்துடும். இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேன் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிக்கிறணும்.
இப்போ இதுதான் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு. ஐ மீன் நான் சொல்கிறது வந்து நம்ம இப்போ லைனிங்கில் அடித்தோம் இல்லையா, அதுக்கும் இது வந்து பின்னாடி நல்ல துணியில் நம்ம அடிக்க போகிறோம். அவ்வளோதான். அதுலேயே நம்ம அழகாக அப்படியே அடிக்க வேண்டியதான். அடிக்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்களும் வளைச்சி அடிக்கணும். வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அதே மாதிரி இந்த 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 இடத்துல தான் கொஞ்சம் கரெக்டாக நம்ம அடிக்கணும். கரெக்டாக நம்ம அடிச்சிட்டோன்னா அழகாக இருக்கும். அதே மாதிரி அப்படியே நீங்கள் வந்து அடிச்சிடணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது முடிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் பாம், அதை இதுக்குள்ளே விட்டு நம்ம மேலே வந்து தையல் போட போகிறோம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? எங்கிட்டுமே பிசுறும் தெரியாது, நேரமும் ரொம்ப ஆகாது. நம்ம இதில் செலவு பண்ணுறதும் அதிகமாக இல்லை. அந்த தெர்மாக்கோல் அந்த பஞ்சு மட்டும் அது மட்டும்தான். அது ரொம்பலாம் இல்லை, ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினாலே போதும். இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது நமக்கும் வேலை கம்மி, நமக்கும் செலவுகள் அதிகம் இல்லை. அதே சமயத்தில் அவங்கக்கிட்ட நம்ம இப்போ நான் இந்த ப்ளவுஸுக்கு வந்து லைனிங்கோடு சேர்த்து 180ன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் நான் வாங்குகிறேன். நான் 200 கூட வாங்கலை, ஏன்னா நான் கடையில் தைக்கலை, நான் வீட்டில் தான் தைக்கிறேன். நம்ம கேட்டோன்னா நிறைய கேட்டோன்னா தரமாட்டாங்க. சீக்கிரமே கடை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கேன். அதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். அது அமையிறப்போ நிச்சயமாக கடை வைக்கணும். இப்போ வீட்டில் தைக்கிறதுனால இது ஒரு 180, ஓகேங்களா? அதாவது டிசைன் இல்லாமல். டிசைனுக்கு நான் ஒரு 50 ரூபாய் சேர்த்து வாங்குவேன். 50 அது நம்ம போட்டு அப்புறம் அந்த சேலையை முடிச்சு வேறு போடணுமா, அந்த வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன். இதோட சாரீக்கு நான் முடிச்சு வேறு போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் ஷார்ட்ஸு இல்லாட்டி ஃபுல் வீடியோ அந்த மாதிரி நான் கண்டிப்பாக நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். மொத்தமாக இந்த ப்ளவுஸுக்கு நான் ஒரு 250 280 ரூபாய் வாங்குவேன். முடிச்சு போகிறதோடு சேர்த்து ஒரு 300 வரும், அவ்வளோதான். வேறு நான் வாங்க மாட்டேன். அதுக்கு மேலே நம்ம வாங்கினா கேட்டாலும் தரவும் மாட்டாங்க. ஏன்னா கடையில் தைச்சா அவங்களுக்கு ஒரு எண்ணம், வீட்டில் தைச்சா ஒரு எண்ணம். பட் தையலுங்கிறது ஒன்றுங்கிறது நம்ம சொன்னால் அவங்களுக்கு அது புரியாது. இது எவ்வளோ நீட்டான ஒரு ஃபினிஷிங் இருக்குது. நமக்கு ரொம்பலாம் அமௌண்ட் வேண்டாம், நம்ம சொல்கிற அமௌண்ட்டு கொடுத்துட்டாலே போதும். அதனால் நான் மோஸ்ட்லி ரொம்ப செலவு இழுத்துக்காமல் எவ்வளவு நம்ம கையாலேயே பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தான் பண்ணுவேன். அதே சமயம் நமக்கு நேரமும் போகக்கூடாது. ஏன்னா நம்ம இதில் வேலை செய்கிற நேரத்தை ஒரு எம்டி ப்ளவுஸ் தைச்சா கூட நம்ம சீக்கிரமாக நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தைக்க முடியுமோ அவ்வளோ காசு எடுத்துடலாம். நம்ம ஃபேஷனாக நம்ம தைச்சாலும் நம்ம எல்லாருமே தைக்கிறது எதுக்காக தைக்கிறோன்னா வருமானத்துக்காக மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அது வந்து நமக்கு சரியாக கிடைக்கணும். நம்ம செய்கிறதும் வந்து சுத்தமாக இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணுறதுலையே தப்பு கிடையாது. இப்போ நான் தைச்சிட்டு வர அங்கிட்ட இருக்கிற சைட்ஸை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீட்டிலேருந்து தைக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் கடை போடணும், அதுதான் நானும் நினச்சிட்ருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கடை போட்டுட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னை பொறுத்தளவு எல்லாருக்குமே தையல் தெரியணும். நம்ம தையலில் வச்சு நம்ம சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிறத விட நம்ம அட்லீஸ்ட் நம்ம துணியை நம்ம தைக்கிறதுக்காக மட்டுமாவது நமக்கு தையல் லேடிஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக தையல் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம எவ்வளோ கம்மியாக வாங்கினாலும் வெளியில் எல்லோரும் சொல்கிறது வந்துன்னா ஒரு சுடிதார் கைப்பிடிக்கிறதே வந்து 50 ஆகுது 100 ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் கம்மியாக தான் வாங்குவோம், ஆனால் வெளியில் இருக்கிறவங்க அப்படி சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இருக்கிறத எவ்வளவுக்கு உங்களால் வந்து தையல் வந்து அட்லீஸ்ட் பேசிக் இந்த மாதிரி டிசைன் கற்றுக்கலை அப்படின்னாலும் ஒரு ஓரம் அடிக்கிறது, ஒரு நார்மலான ப்ளவுஸ் தைக்கிறது, அந்த மாதிரியாவது கண்டிப்பாக யாராவது வீட்டில் பொண்ணுங்க தையல் கற்றுக்கிறணும். நீங்கள் இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ சார்ஜ் வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். நான் டிசைனுக்கு 50 தான் சேர்த்து வாங்குவேன்.
தையக்கூலி போகிறதுக்கு டிசைன் வச்சேன்னா 50 ரூபா வாங்குவேன். ஸ்லீவுக்கு மட்டும் டிசைன் வச்சேன்னா அந்த ஸ்லீவோட டிசைனை பொறுத்து நான் வாங்குவேன். மோஸ்ட்லி 50, 100 தாண்டி நான் வந்து டிசைனுக்கு நான் இது வரைக்கும் நான் அமௌண்ட் வாங்கினதில்லை. ஏன்னா நம்ம இப்போனா நான் ஒரு வருஷமாக தான் தைச்சிட்ருக்கேன். அதனால் நமக்கு கஸ்டமர் ரொம்ப முக்கியம் இல்லையா? இனிமேயும் நம்ம அதிகமாக வாங்கக்கூடாது. ரொம்பலாம் எனக்கு தையக்கூலி வேண்டாம். நார்மலாக ரொம்ப கம்மியாக வாங்காமல் நார்மலான ஒரு பணம் வாங்கினாலே போதும். ஏன்னா நாங்கள் இருக்கிறது கிராமம்தான். இங்கெல்லாம் அதிகமாகலாம் நம்ம கேட்டோன்னா தரவும் மாட்டாங்க. இப்போ இது வந்து எவ்வளோ அகலத்தில் வைக்கணும்னா ஒரு 1/2 இன்ச், 3/4 இன்ச், 1/2 இன்ச் அந்த மாதிரி கேப்பில் நீங்கள் வச்சு தைச்சிக்க வேண்டியதுதான். பாருங்களேன் எவ்வளோ அழகான, எவ்வளோ ஈஸியாக எதுவுமே இல்லாமல் நம்ம எவ்வளோ அழகான ஒரு டிசைன் மேக் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.